அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னா என்னென்னா, ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கன்சீவ் ஆக முன்னாடியே அதுக்கு தேவையான ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது. இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 to 3 அபார்ஷன்ஸ் ஆனவங்க, இல்லைன்னா முத்துப்பிள்ளை அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, சில பேருக்கு நஞ்சு கூடி கீழே இறங்குறதுனாலையோ இல்லை அதிக தீட்டுப்போக்கு ப்ரெக்னன்சியில் ஏற்படுறதுனாலையோ குறை பிரசவம் வருது. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லை, அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரெக்னன்சி பிளானிங்க்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஜ் அட் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி, அதாவது மெட்டர்னல் ஏஜ் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஃபேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி உள்ள சோஷியல் ஹேபிட்ஸ் உள்ளவங்களும் ப்ரெக்னன்சியை கரெக்டாக பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கும் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான கவுன்சிலிங்கை எடுத்துக்கிறது நல்லது. டயபெட்டிஸ், அதாவது பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறது, இந்த நிலை ப்ரெக்னன்சிக்கு முன்னாலேயே சில பெண்களுக்கு இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் காமனாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட கிளைசிமிக் கண்ட்ரோல், அதாவது சுகர் கண்ட்ரோல் நார்மல் ரேஞ்சுக்கு உள்ளே இருந்தால் தான் பேபிக்கு மேஜர் ஃபீட்டல் அனாமலிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதாவது அந்த 6 வார பிளட் சுகர் கண்ட்ரோல், HbA1cன்னு சொல்கிறது 6க்கு குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு முன்னாலே அவங்க பிளான் பண்ணிக்கிட்டா பேபிக்கு ப்ராப்ளம் வராமல் ரொம்பவே நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே போல் வலிப்பு நோய் உள்ளவங்க முதல்லையே ஒரு 2 to 3 days யூஸ்வலாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற போது அவங்கள மோனோதெரப்பி, அதாவது சிங்கிள் ரெக் தெரப்பிக்கு மாற்றுவாங்க டாக்டர்ஸ். ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த மோனோதெரப்பியாக மாற்றுறப்ப பேபிக்கு அந்த ட்ரக்ஸு கொடுக்கறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரொம்பவே குறைக்க முடியும். அதே போல் ஃபோலிக் ஆசிட் 400 மைக்ரோகிராம் அது எடுத்துக்கணும் இந்த மாதிரி வலிப்பு நோய் உள்ளவங்க. ஸோ அதை எடுத்துக்கிறப்ப பேபிக்கு அந்த முதுகு தண்டு வட டிஃபெக்ட்ஸ், அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு 72% வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அடுத்தது உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. கன்சீவ் ஆனால் அபார்ஷன் ரேட்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணும் போதே அவங்க ஐடியல் பாடி வெயிட், அதாவது BMI 25க்கு உள்ளே மெயின்டைன் பண்ணும் போது அந்த ப்ரெக்னென்சினால் வரக்கூடிய மதர்க்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸையும் குறைக்க முடியும், பேபிக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம ரொம்பவே குறைக்க முடியும். அடுத்ததாக தைராய்டு ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாலேயே தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கலாம், இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருக்கலாம். இதுக்கு அவங்க ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போதே அது கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு அதை கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு டேப்லெட்ஸோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவசியப்படலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் இருந்தால் ப்ரெக்னென்சியை நம்ம ஸ்மூத்தாகவும் சேஃபாகவும் கொண்டு போக முடியும். அடுத்தது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அனீமியா, இரத்த சோகை. நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகிற டைமில் ஒரு 20 years 19 years அந்த டைம்லேயே அனீமியா இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறது இல்லை, அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறப்ப அவங்க அனிமிக்காகவே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை நிறைய குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மதரும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அனீமியாவில் தாலசீமியான்னு ஒரு நோய் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மரபணுக்கள் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம பிஃபோர் ப்ரெக்னென்சி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அந்த ப்ரெக்னென்சியை ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக நம்ம மானிட்டர் பண்ணி அந்த பேபியை நம்ம நார்மலாக அந்த ப்ரெக்னென்சியை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அடுத்ததாக இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் யாருக்கு ரொம்ப முக்கியம்னா, ஃபஸ்ட்டு பேபிக்கு மூளை குறைபாடுகளோ இல்லை ஆட்டிசம் ப்ராப்ளம் இருந்தாலோ இவங்க இதுக்கு தேவையான கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அதாவது பிஃபோர் ப்ரெக்னென்சியே நிறைய எக்ஸசைஸ் ரொட்டீனில் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆக முன்னாலேயே அவங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் எப்படி பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள ஒரு அத்லெட்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ ப்ரெக்னென்சி ஆன பிறகு அதை எப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெனிவஸ் எக்ஸசைசஸ் பண்ணாமல் மைல்ட் ஏரோபிக் எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணும்,
அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படின்றத வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை வந்து கரெக்டாக அவங்க கொண்டு போகணும். ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, ப்ரெக்னென்சி கேரு, பேபி டெலிவரி, கான்ட்ரசெப்டிவ் கவுன்சிலிங் கூட அவங்க இந்த ப்ரீ கன்செப்ஷுவல் கவுன்சிலிங்லேயே ஒரு ஐடியா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்சி பிளானிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான என்ஜாயபிள் மதர்ஹுட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ப்ரீ கன்செப்ஷுவல் கவுன்சிலிங்கை எடுத்துக்கிறப்ப ஒரு என்ஜாயபிள் மதர்ஹுட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதே போல் ஒரு விமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன்.